க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது தை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். தை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 4 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. தை மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தை மாதம் 24ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்து முடிப்பீர்கள். வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கை தேவை. அதற்காக பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. கூடுதல் கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். இன்னும் உணவிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை எடுத்ததை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானாதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் ராசியிலும் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் வாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழல் உண்டு. சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருகிறது. கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். குல தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கின்றது. ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும். அவர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் உச்சபலத்தோடு அமர்ந்து கொண்டு ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவனிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வீர்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சனியினுடைய பார்வையும் ராகுனுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விழுவதாலும் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. பொறுப்பேற்றுக் கொள்வது பிரச்சனையை கொண்டு வந்து முடியும். எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்யாதிபதி புதன் பகவான் இம்மாதம் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில்ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால்
அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. அவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரியுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் சுப செலவுகள் ஏற்படும். நாட்டு பயணங்களும் ஏற்படும். நலன் கருதி தொலைநோக்கு திட்டத்தோடு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்வீர்கள். திருவருளால் அனைத்து செல்வத்தையும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.